அவர்கிட்ட யாரோ கேட்டதாம், உங்களோட மார்க்கத்தில் உங்களோட வேத புஸ்தகத்தில் எல்லாம் ஈக்குன்னு சொல்றீங்களே, என்ன பேரும் இருக்கிறா என்று சொல்லுங்களே பார்க்க. கேட்டவர்ட பேரு கூக். அப்ப அவருக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு ஞானம், அந்த இடத்துல கொடுத்த ஒரு விளக்கம், ஏதோ குர்ஆன்ல எல்லாம் இருக்கிறதானே சொல்றீங்க, இதுக்கு என்ன பேர் இருக்குதா? இப்ப அவருக்கு ஒரு பதில சொல்லணும் என்றதுக்கு அல்லாஹ் ஞாபகப்படுத்தினான். எங்கட குர்ஆனில் வதரகூக காயிமா என்று வருது. வதரகூக காயிமா கூக்கன்னு வருது. ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். நீங்கள் அறிவில்லாதவர்களாக இருந்தால் அறிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அஜ்வாதுல் ஃபாசி மௌலவி அவர்கள் ஒரு குத்துபாவிலே ஒரு பயானிலே சொன்னது எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. இந்த ஆயத்துக்கு விளக்கமாக சொல்லுற போது ஒருத்தர் வந்து கேட்டாராம், அதாவது உங்களோட குர்ஆனில் எல்லாம் இருக்குன்னு சொல்றீங்களே, 1 கிலோ மாவால் எத்தனை ரொட்டி சுடலும்னு சொல்லி வந்தீங்க. அல்லாஹ் கொடுத்த ஞானம் என்ன? ஓ, எங்கட குர்ஆன்ல வந்து இருக்குது. ஒரு ஹோட்டல்காரரை கூப்பிட்டாரா, இங்க வாப்பா, 1 கிலோ மாவுல எத்தனை ரொட்டி சுடல்? அவர் 10 12 சொல்லிப்பார். இப்ப பாத்தியா 10 12 சொல்லிட்டாரு தானே. வந்தவர் சொன்னாரா, குர்ஆன்ல தானே காட்ட சொன்னேன், நீங்க ஹோட்டல்காரரை கூப்பிட்டு கேட்டீங்களே, எங்கட குர்ஆன்ல தான் வருது ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். உங்களுக்கு தெரியாட்டி தெரிஞ்சாக்கிட்ட கேளு, எனக்கு தெரியா, ஹோட்டல்காரருக்கு தெரியும், கூப்பிட்டு கேட்டேன். இப்படியான ஞானங்கள், அந்த சந்தர்ப்பத்துக்கு தேவையான அறிவுகள், விளக்கங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகளிலே உள்ள உலமாக்கள் இந்த நாட்டில் இருக்கிறார். அது மட்டுமல்ல, நஹ்வுடைய இன்னும் எத்தனையோ அரபு இலக்கணத்தோடு சம்பந்தப்பட்ட கலைகளில் தேர்ச்சி பெற்றவர்கள் இருக்கிறார்கள். இலைமறை காய்களாக ஆக்கப்பட்டு கொண்டிருக்கின்றதற்கு காரணம் ஷரீஅத்துடைய அறிவு இல்லாத காரணத்தினாலும், ஷரீஅத்துடைய அறிவும் தரீக்கத்தும் சரியான முறையில் இணைந்து கொள்ளாததன் காரணமாகும். அபுல் ஹசன் அலியுல் ஷாதிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மிகப்பெரிய ஆசை என்ன தெரியுமா? ஒவ்வொரு ஜாவியாக்களிலும் ஷரீஅத்துடைய இல்மை படித்துக் கொடுக்கப்படக்கூடிய மதரசாக்கள் இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இந்த ஜாவியாவிலும் ஒரு மதரசா இயங்குகிறது. அநேகமான ஜாவியாக்களில் மதரசாக்கள் இயங்குகின்றன. ஏன்? ஷரீஅத்தும் தரீக்கத்தும் இணைய வேண்டும். தரீக்கத்துடைய மஷாயிக்மார்கள் ஷரீஅத்துக்கு அந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார்கள், அந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு கூட்டம் வெளியில சொல்லிக் கொண்டிருக்கிறது என்ன தெரியுமா? எமது நாதாக்கள் பெரியோர்களை பற்றி அந்த காலத்தில் இருந்த பொறாமைக்காரர்கள் இட்டுக்கட்டிய சில கதைகளை கைவசமாக வைத்துக் கொண்டு, ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் முனாஃபிகூன்கள் இருந்தார்கள். முதல் சஃபிலே இருந்து கொண்டு தொழுத முனாஃபிக்குகள் இருந்தார்கள், நயவஞ்சகர்கள். சஹாபாக்களோடு இருந்து கொண்டு நாங்களும் மூமின்கள் போன்று நடித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் இருந்தார்கள். அதே போல நாதாக்களுடைய காலத்திலும் அவர்களுக்கு விரோதம் தெரிவிக்கக்கூடியவர்கள், அவர்களோடு சேர்ந்து கொண்டே அவர்களுக்கு அதாவது வினை செய்யக்கூடியவர்கள் முனாஃபிக்குகள் இருந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட சில கயவர்கள், கேவலமானவர்கள் இட்டுக்கட்டிய சில தகவல்களை கையிலே வைத்துக் கொண்டு எத்தனையோ நாதாக்களை பற்றி மோசமாக விமர்சித்து மக்களுடைய உள்ளத்தில் இந்த நாதாக்கள், தரீகாக்கள் இவைகளுடைய மகிமைகளை குறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு தரீக்கத்துடைய மஷாயிக்மார்களும் ஷரீஅத்துடைய அடிப்படையில் தான் அதை அமைத்துக் கொள்ளுமாறு கட்டளையிட்டிருக்கின்றார்கள். ஷரீஅத்துக்கு தான் முதலிடம். நான் ஆரம்பமாக படித்து காட்டிய அந்த பைத்துகளில் கூட ஸைனுத்தீனுல் மக்தூமுல் கபீர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? ஒவ்வொரு தரீக்கத்துக்கும் முதலாவது ஷரீஅத்து, அதற்கு பின்பு தரீகத்து, அதற்கு பின்புதான் ஹகீகத்து. முதலாவது ஷரீஅத்தே நாங்கள் எந்த அளவிலே இருக்கின்றோம் என்பதை சிந்திக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஷரீஅத்து என்று சொல்லுகிறது அல்லாஹ்வுடைய கட்டளை, அருமை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறையை நாங்கள் வாழ்க்கையிலே கடைபிடிக்கிறது. அல்லாஹ் இதை வேணாம் என்று சொன்னானோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை வேண்டாம் என்று சொன்னார்களோ அவைகளை தவிர்த்து நடக்கிறது. இதுதான் ஷரீஅத்து. ஹக்கான தரீகத்திலே இருக்கக்கூடியவர்கள் ஷரீஅத்துக்கு தான் முதலிடம் கொடுத்திருக்கின்றார்கள். ஷரீஅத்து இல்லாமல் தரீகத்து ஆத்திலுன் என்று சொல்லுகிறார்கள். ஆத்திலுன்னா உத்துலா, பால் போன்றது, அதாவது பால் அடைந்து போனது, பயங்கரமானது.
அதே போன்று தரீக்கத்துக்கு, அதாவது தரீக்கத்து இல்லாமல் ஹக்கீக்கத்தை பேசுகிறது மாரிபா ஞானம் பேசுகிறார். ஷரியத்தும் தெரியாது, தரீக்கத்தும் தெரியாது, ஆனால் ஞானம் பேசுகிறார். இதை சிலர் குருட்டு மாரிபான்னு சொல்லுவார். ஷரியத்தும் தெரியாது, தரீக்கத்தும் தெரியா, ஆனா பேசுறது ஞானம், பெரிய ஞானவாதி ஆகிறார். இதை பாத்திலுன் என்று சொல்லுகிறார். ஷரியத்து இல்லாமல் தரீக்கத்து ஆத்திலுன், தரீக்கத்து ஷரியத்து எதுவும் இல்லாமல் ஹக்கீக்கத்து பேசுவது பாத்திலுன். அப்பனால் எந்த அளவுக்கு ஷரியத்துக்குரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்பதை நாங்கள் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். ஷரியத்து என்று சொல்லுகின்ற சன்மார்க்கம் ஒன்றுதான். ஆனால் அந்த ஷரியத்தை முழு உலகத்திலும் அறிமுகப்படுத்துவதற்காக வேண்டி வந்த ஹக்கான மதுஹபுகள் 4. அது உலகம் அறிந்த மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியை மையமாக வைத்து அறிமுகப்படுத்தப்பட்ட மதுஹபுகள். சிலர் கேட்பார்கள், மாநபி வழியை பின்பற்றுவதா மதுஹபை பின்பற்றுவதா? மாநபி வழிதான் மதுஹபு என்பதை அவர்கள் தெரிய தவறிவிட்டார்கள். மதுஹபு என்று சொன்னாலே அது மாநபி வழிதான், அதுதான் அடிப்படை, அதை வைத்துத்தான் எடுத்திருக்கிறார். அதே போன்று ஷரியத்து ஒன்றுதான், ஆனால் தரீக்கத்துகள் பலது. எல்லா தரீக்கத்துகளும் அல்லாஹ்வை போய் அடைவதற்குரிய பல வழிகள், பல அமைப்புகள். அந்த தரீக்கத்துடைய மஷாயிக்மார்களுடைய வழிகாட்டலின்படி அல்லாஹ்வை போய் அடைவதற்குரிய அமைப்புகளாக அவைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு தரீக்காக்களுக்கும் அஃபில் குர்ஆன் ஹதீஸாக இருக்கிறது. ஷாதிலியா, காதிரியா, ரிஃபாயியா, சூரவர்தியா, தீஜானியா, சனூசியா என்று எத்தனையோ வகை வகையான தரீக்காக்கள் பேரளவில் புதிதாக உருவானவைகளாக இருக்கலாம். ஆனால் தரீக்காக்களுக்கு அசில் குர்ஆன் ஹதீஸ். தரீக்காக்களுக்கு அசில் அடிப்படை குர்ஆன் ஹதீஸ் ஆகும். அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அருமை தோழர்களில் ஒருவராகிய ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒரு வினா கேட்கப்படுகிறது. இது புகாரி, முஸ்லிம், இப்னு மாஜா போன்ற கிதாபுகளில் வருகிறது. இந்த ஹதீசுகள் எல்லாம் அநேக மாணவர்களுக்கு தற்காலத்தில் தென்படுவதில்லை. தஸவுஃபோடு சம்பந்தப்பட்ட ஷரீஅத்துடைய தரீக்கத்துடைய ஞானவான்களினால் எழுதப்பட்ட ஏராளமான கிதாபுகள், நிறைய கிதாபுகள் இருக்கின்றன. ஒரு பட்டியலே இருக்கிறது. மதரசா மாணவர்களுக்கான நிகழ்ச்சியில் அவைகளை தொகுத்து கொடுக்க வேண்டும் என்று நாடி இருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஏராளமான கிதாபுகள். இந்த கிதாபுகள் எல்லாம் பார்ப்பதற்கு நேரம் இல்லை. அந்த கிதாபுகள் இருக்கிற தகவல்களை தான் எங்கள் உலமாக்கள் எடுத்து சொல்லுகிறார்கள். பார்ப்பதற்கு நேரம் இல்லாத மக்கள் தான் இன்று கூடுதலாக இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த கிதாபுகளில் எல்லாம் அந்த தரீக்கத்துடைய அமைப்பை சொல்லி காட்டுகின்ற போது அது ஷரீஅத்துடைய கண்ணோட்டத்தில், ஷரீஅத்துடைய அமைப்பில் உள்ளது என்பதை தெளிவாக சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். எனவே தரீக்காக்கள் அனைத்துக்கும் அடிப்படை அது குர்ஆன் ஹதீஸ். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்கப்பட்டது, குர்ஆன் ஹதீஸ் அல்லாத வேறு ஏதாவது ஒரு விடயத்தை கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை சொந்தப்படுத்தினார்களா? இன்றைக்கு சொல்றாங்களே குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் என்று சொல்லி. குர்ஆன் ஹதீஸ் அல்லாத வேறு ஏதாவது ஒன்றை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு ஸ்பெஷலாக சொன்னாங்களா என்று கேட்ட நேரத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் கொடுத்தார்கள், லா, இல்லை என்றுதான் சொன்னான். அதுதான் உண்மை, இல்லை என்றுதான் சொன்னான். வலாக்கின் என்றாலும் இல்லா ஃபஹ்மன். அதே ஹதீஸில் அடுத்த வரியில் வருகிறது வஃபைலன். இந்த ஃபஹ்மன் ஃபைலன் என்று சொல்லுகின்ற வார்த்தையினுள்ளே அனைத்து ரகசியங்களும் இருக்கின்றன. குர்ஆன் ஹதீஸை விளங்கி அந்த விளக்கத்தின் அடிப்படையில் மனிதனை வழி நடத்துவதற்காக வேண்டி ஒரு மனிதன் கையாளுகின்ற முறை, அது குர்ஆனுடைய விளக்கம். அது குர்ஆனுடைய ஹதீஸுடைய அடிப்படையில் அவர்களுக்கு கிடைக்கின்ற தெளிவு, ஞானம். எனவே படித்தவர்கள் கொஞ்சம் பேர்கள் தான் இருக்கிறார்கள். அந்த கொஞ்சம் பேர்களுக்கு தான் அந்த புத்தகங்களை ரீட் பண்ணேலும், வாசிக்கலாம். இங்கிலீஷ்லயோ சிங்களத்திலயோ வேற வேற லாங்குவேஜ்களிலோ தேர்ச்சி பெற்றவங்களுக்கு அந்த கிதாபுகள் வெறுமனே கை துடைக்கிற தாள்மாறு தானே. இந்த அரபு கிதாபுகளுக்கு சொந்தக்காரர்கள் உலமாக்கள், நுபுவத்துடைய இல்மை சுமந்தவர்கள்.